திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது போல வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தமிழக அரசு ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் தகவல்கள் சொல்லுங்க. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையானது ரூபாய் 50 உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கு சீமான் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை ரூபாய் மானியம் வழங்குவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்ததாகவும், ஆனால் ஆட்சி முடிய இன்னும் ஓராண்டு மீதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. எனவே ஓராண்டு மீதம் இருக்கக்கூடிய நிலையில் இப்போதாவது அந்த வாக்குறுதியை ரூபாய் மானியத்தை வழங்க வேண்டும். திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தபடி ரூபாய் மானியத்தை வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு வழங்க வேண்டும் என்று சீமான் அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். நேற்று இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையானது ரூபாய் உயர்த்தப்பட்டிருந்தது. மேலும் பெட்ரோல் மீதான கலால் வரியும் உயர்த்தப்பட்டிருந்தது. இதற்கும் சீமான் தனது கண்டனத்தை பதிவு செய்து, பெட்ரோல் மீதான கலால் வரியை உயர்த்திருக்கக்கூடிய மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று தனது கோரிக்கையும் வைத்திருக்கிறார். மேலும் மத்திய அரசு எரிபொருள் மீதான கலால் வரியை உயர்த்தும் முடிவை கைவிட்டு மசகு எண்ணெய் பொருள் விளைச்சலுக்கு ஏற்ப எரிபொருள் விலையை குறித்து நாட்டு மக்களுக்கு சுமையை குறைக்க வேண்டும் என கோருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தேர்தல் அறிக்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு கொடுத்திருந்தபடி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைக்கு ரூபாய் மானியத்தை வழங்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.